அந்த பொண்ணு எவ்வளோ காசு வாங்கிட்டு தெரியுமா வெளியே கடனா அவ்வளோ காசு கடை வாங்கி தான் சார் நாங்கள் போட்டுவோம் ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும் சார் நாங்களாம் என்ன பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிருக்கோம் சார் இதில் லாஸ் ஆச்சுன்னா என் குடும்பமே லாஸ். அது உங்ககிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட அப்படி சொல்றாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு ஏசி சார் எந்த தகவலும் சொல்லலங்கிறாரு. போதுமா ஒரு வாரமா 2 வாரமா அவங்க எனர்ஜியை போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே பண்ணணும் வாங்கலாம், அப்புறம் ப்ரோசன் வாங்கலாம். 3 நாளா இப்படியே பண்ணுவாங்க. நைட் வந்தாரு சார், 11 வந்தாரு, நல்லபடியா பண்ணுங்கம்மா. இந்த 2 நாளுக்கு அதுக்கு அடுத்து 2 நாள் திடீர்னு வந்து நினைச்சா க்ளோஸ் பண்ணுங்க, நினைச்சா ஓபன் பண்ணுங்க, நல்லா என்ன சார் பண்ணுது. கடையை திறந்த 2 மணி நேரத்தில் இன்ஸ்டா பிரபலத்துக்கு காத்திருந்த ட்விஸ்ட். அவர்தான் நைட் இந்த வீடியோ போட்டுட்டாங்க. அது உங்ககிட்ட சொல்றாரு, மார்னிங் எல்லாமே பண்ணி உங்ககிட்ட அப்படி சொல்றாரு. மீண்டும் மீண்டும் மூடப்படும் கேட். அரும்பாக்கத்தில் நடப்பது என்ன? அந்த பொண்ணு எவ்வளவு காசு வாங்கிட்டு தெரியுமா வெளியே கடனா அவ்வளோ காசு கடை வாங்கி தான் சார் நாங்கள் போட்டுவோம். சென்னை அரும்பாக்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மஹால்ல எக்ஸ்போ ஒன்று நடத்துறதா இருந்தாங்க. வெள்ளி சனி ஞாயிறுன்னு 3 நாள் நடக்க இருக்கிறதா இருந்த இந்த எக்ஸ்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்காம போச்சு. அதே மஹால்ல நடந்த ஷூ எக்ஸ்போ க்ளோஸ் பண்ணப்பட்டதுனால நந்தினியோட எக்ஸ்போவும் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து மறுபடியும் அந்த எக்ஸ்போவை நீட்டிக்கிறதாகவும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அது நடக்கும், நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமா ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா எக்ஸ்போ ஆரம்பிச்சு சில மணி நேரங்கள்லயே போலீசார் மறுபடியும் கேட்டை க்ளோஸ் பண்ண சொன்னதுனால மண்டபத்துக்கு வெளியில பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. போலீசார் துணி வாங்குறதுக்காக வந்த பொதுமக்கள் எக்ஸ்போவை நடத்துறவங்க இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனை லைவ் வீடியோவா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது பத்தி அங்க இருந்த போலீசார் பெர்மிஷனுக்கு பெட்டிஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது பத்தி உயரதிகாரிகள் கிட்ட இருந்து எந்த ஒரு அனுமதியும் வரலன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கும் இமீடியட் அப்டேட்ஸ்க்கும் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியே போறாங்க